கணிதம். அதில் வந்து குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் தமிழ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 76 இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 59 இருக்கு. சார் ஸ்கிரீன் எனேபிள் பண்ணுங்க சார். ஓகே, இந்த தமிழ் மீடியத்துல இருபடி சார்புகள் இருக்கு, குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். இதுல வந்து பி ஆஃப் எக்ஸ் கீழே இருக்கு பாருங்க. இதெல்லாம் முன்னாடி உள்ளதான். இப்ப நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துப்போம். இதுல வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சின்னு இருக்கு. இதான் ஈக்குவேஷன், குவாட்ரட்டிக் உள்ள ஈக்குவேஷன். அது இதுல வந்து ஏபிசிங்கிறது பிலாங்ஸ் டு ஆர் இருக்கு, ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கு. இது பேர் தான் இருபடி சார்புன்னு கொடுத்துருக்காங்க, குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் பேரு. இது மட்டும் இதுல தெரிஞ்சுட்டா போதும். அப்புறம் கீழே பாருங்க இருபடி சூத்திரம்னு கொடுத்துருக்கு, குவாட்ரட்டிக் ஃபார்முலா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. அதை கொண்டு வந்து சுருக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்முலா நம்ம கொண்டு வர போறோம். இதெல்லாம் நமக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்லை, லாஸ்ட் ஃபார்முலா மட்டும் நமக்கு தேர்ந்தா போதும். எக்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க. இதான் வந்து குவாட்ரட்டிக் ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதை வச்சுதான் நம்ம வந்து ப்ராப்ளம்லாம் 10th வந்திருக்கு இந்த ஃபார்முலா. இது வந்து என்ன மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சுதான் போடணும். இதுதான் வந்து இருபடி சூத்திரம் பேரு, குவாட்ரட்டிக் ஃபார்முலா. ஓகேவா? இப்ப இதுதான். இது வந்து எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டா போதும். இல்ல இப்ப இதுல இந்த பாக்ஸ் மட்டும் பாருங்க, தன்மை காட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் போர்டில் இதுல வந்து பாத்துங்க, நான் இப்ப இதுல டெரிவ் பண்றேன், இதுல ஸ்கிரீன்ல எழுதி காட்டுறேன். இப்ப இதுல வந்து தன்மை காட்டிங்கிறது என்னன்னா, மிகைனா பாசிட்டிவா இருந்தா மூலங்களின் தன்மை வந்து வெவ்வேறான மெய்யெண்கள்ல இருக்கும். இப்ப நமக்கு இதான் தேவை. வரைவலைங்கிறது இதுல பார்த்துப்போம், வரவளையம் கொடுத்துருக்கலையும் அதுல வந்து ப்ராப்ளத்துல வரும்போது பார்த்துப்போம், இப்ப தேவையில்லை. அடுத்தது பாருங்க, பூஜ்ஜியம்னு கொடுத்துருக்கு. பூஜ்ஜியமா இருந்தா சமமான மெய்யெண்கள் கொடுத்துருக்கு. அடுத்தது குறையா இருந்தா மெய்யெண்கள் அல்லன்னு கொடுத்துருக்கு. இந்த 3 கண்டிஷன் தான் நமக்கு முக்கியம். அது என்னங்கிறது நான் இதுல விளக்கமா சொல்றேன். அது மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல பேஜ் நம்பர் பாத்துங்க, அதுல அப்படியே படிச்சு பாத்துங்க. குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இப்ப சொன்னா அதே ஈக்குவேஷன் தான். அதுல பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சின்னு இருக்கு. அது மாதிரி அந்த ஃபார்முலா ஃபார்முலாலாம் அதே தான் வரும், குவாட்ரட்டிக் ஃபார்முலாங்கிறது அதே தான் வரும். அது மாதிரி கீழே பாக்ஸ்ல வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கு. பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துருக்கு இல்லையா. மெய்யெண் ரியல்னா மெய்யெண்கள், டிஸ்டிங்க்ட் இல்லையா. ஜீரோங்கிறது இருந்தா ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்துருக்கு. நெகட்டிவா இருந்தா நோ ரியல் ரூட்னு இருக்கு. இந்த கண்டிஷன் வச்சு ப்ராப்ளத்துல போட போறோம். இப்ப சும்மா பேசிக்கா இதை மட்டும் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம ப்ராப்ளத்துல என்னங்கிறது நான் சொல்றேன் அது வரும்போது. ஓகே, நம்ம இப்ப பார்ப்போம் ப்ராப்ளம். இந்த மிகைன்னு சொன்னோம் இல்லையா பாக்ஸ்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகைன்னு கொடுத்துருந்தது இல்லையா, அது வந்து என்ன கண்டிஷன்னா, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ரூட்ல வந்துருந்து இல்லையா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0. இதான் வந்து மிகைன்னு கண்டிஷன் கொடுத்துருந்தது இல்லையா, பாசிட்டிவ்னு கொடுத்துருந்தது பாருங்க. அது வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0ன்னு அர்த்தம். அது அடுத்தது ஈக்குவல்னு கொடுத்துருந்தது இல்லையா, பூஜ்ஜியம்னு கொடுத்துருந்தது பாருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 0, பூஜ்ஜியம். அடுத்தது வந்து குறைங்கிறது இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0. இங்க கிரேட்டர் தென் 0ங்கிறது மிகை, லெஸ் தென் 0ங்கிறது குறை. இந்த பி ஸ்கொயர்டுங்கிறது தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க. இது பேர் என்ன, டின்னு வரும். டியை பொறுத்து தான் இதுல வரும். இது வந்து டி தான் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்றாங்க. இந்த கேபிட்டல் டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிமினேட். அது பேர் என்ன,
discriminate. தன்மை காட்டின்னு பேரு. தமிழ்ல வந்து தன்மை காட்டி. தமிழ்ல வந்து தன்மை காட்டின்னு பேரு டிஸ்கிரிமினேட். இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். என்ன மிகை என்ன குறைங்கிறதுக்கு தான் நான் இதுல எழுதி கட்டியிருக்கேன். டிங்கிறது தான் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. டிங்கிறது டிஸ்கிரிமினேட் அல்லது தன்மை காட்டின்னு பேரு. இது வந்து மிகைனா வந்து கிரேட்டர் தென் 0, பூஜ்ஜியம்னா ஈக்குவல் டு 0, குறைனா லெஸ் தென் 0ன்னு வச்சுக்கணும். அவ்வளவுதான் கண்டிஷன். இதை வச்சுதான் நம்ம கொடுத்துட்டு தன்மை காட்டி குறை எண்ணின் ஏபிசி மதிப்பு காண்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால அதே மாதிரி வரும்போது இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், ப்ராப்ளம் போட போறோம். இது ஓகேவா? சரி, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இதுல இன்னொன்னு சமன்பாடு வந்து இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு, இருபடி சமன்பாடு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இன்னொரு சமன்பாடு இருக்கு. அது இதுல கொடுக்கல, இருந்தாலும் அதை வந்து எழுதி வச்சுப்போம். இதுல வந்து நம்ம இதை பயன்படுத்தி தான் கணக்குல போட போறோம். இருபடி சமன்பாடு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதுல கொடுத்திருந்தது அது வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது சமன்பாடு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், EQ என்ன ஈக்குவேஷன் அர்த்தம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ், sum of the roots into x plus product of the roots, product of the roots equal to 0. இந்த ஃபார்முலா. இப்ப sum of the ரூட்ஸ்ங்கிறது மூலங்கள்னு அர்த்தம், கூடுதல்னு அர்த்தம். மூலங்களின் கூடுதல் சுருக்கி எழுதிருக்கேன். இது வந்து மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கல் பலன் அர்த்தம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், இதான் வந்து ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை வச்சுதான் இப்ப சம் எல்லாம் போட போறோம். இந்த ஃபார்முலாவை பார்த்துங்க. இந்த ஃபார்முலா பேசிக் கொடுத்துருப்பாங்க, அதுல கணக்குல பயன்படுத்தும் போது நம்ம டைரக்டாவே எழுதுவோம். இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, அதையும் எழுதிங்க. இப்ப இதுல வந்து இதுல ஆல்பா ஏபின்னு கொடுக்கலாம் அல்லது ஆல்பான்னு கொடுக்கலாம். ரெண்டு மூலம் ஆல்பா பீட்டான்னு கொடுத்தா இது மூலங்களின் கூடுதல் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கு இல்லையா. இப்ப இதுல வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிங்க. ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் பி பை ஏ. இது எப்படி எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். இதுல வந்து ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் பி பை ஏ, எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டுடைய கோஎஃபிஷியன்ட். அதான் இது கெழு. எக்ஸனுடைய கெழு வந்து பி, எக்ஸ் ஸ்கொயர்டுடைய கெழு ஏ. அப்போ வந்து மைனஸ் பி பை ஏ. இதுலயே வந்து ஆல்பா பீட்டா கேட்டாங்கன்னா சி பை ஏ. இது என்னது, லாஸ்டா உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டுடைய கெழு, அதான் சி பை ஏ. இது வந்து ஃபார்முலாலே உள்ளது மைனஸ் பி பை ஏ. ஒருவேளை நடுவுல மைனஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன ஆக்கிக்கணும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதையும் போட்டு பிளஸ் ஆக்கிக்கணும். ஏன்னா இதுல வந்து ஃபார்முலா, இதுல வந்து பிளஸ் தான் ஃபார்முலா. நம்ம இங்க எழுதும்போது மைனஸ் பி பை ஏன்னு போட்டுக்கணும். இது ஒரு ஃபார்முலா. இதை அப்படியே நோட் பண்ணீங்க. இது நமக்கு ஃபார்முலா எப்ப தேவையோ கணக்குல அதை யூஸ் பண்ணிக்கோ பார்த்து. இதுக்கு மேல ஆல்பா பீட்டாக்கு மேல என்ன கொடுக்கலாம், மூலங்கள் வந்து ஏபி கொடுக்கலாம், பிக்யூ கொடுக்கலாம், எந்த லெட்டர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். மூலங்கள்னு கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ்ல ரூட்ஸ், தமிழ்ல மூலங்கள்னு கொடுத்துருவாங்க. ஜென்ரலா ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருவாங்களோ நீ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஈக்குவேஷன் இதுதான். இது உள்ளது ஆல்பா பீட்டாங்கிறது சம் ஆஃப் தி ரூட்ஸ் அல்லது மூலங்களின் கூடுதல். இது வந்து மூலங்களின் பெருக்கல் பலன் அல்லது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இது இதுக்குள்ள ஃபார்முலா. இதை நோட் பண்ணதுன்னா நோட் பண்ணிங்க. இதை வச்சுதான் நம்ம கணக்கெல்லாம் போட போறோம். ஓகே, இப்போ வந்து
எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஈஜின்னு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 2.10 பேஜ் நம்பர் 78ல அதுலயே தொடர்ச்சியா இப்ப காட்டினாலே அப்படியே தொடர்ச்சியா அதுலயே ஆரம்பிக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மூலங்கள் A மற்றும் B. A மற்றும் B எனில் 1/A plus 1/B என்ன அப்படின்னு கேட்டு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் A மற்றும் எப்படி கொடுத்துருக்கு? A மற்றும் B கொடுத்துருக்கு. எனில் 1/A plus 1/B கேட்டிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதிப்போம். மூலங்கள் A,B கொடுத்துருக்கு. இப்ப மூலங்கள் A,B-னா ஃபர்ஸ்ட் நம்ம மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சுப்போம். மூலங்களின் கூடுதல் ஒரு இதுல எழுதிங்க, அப்புறம் மூவ் பண்ண என்னன்னு தெரியாது, அப்புறம் பண்ணீங்க. மூலங்களின் கூடுதல் போட்டு மூலங்களின் கூடுதல் நம்ம ஜென்ரலா என்ன நினைச்சிருக்கோம், இங்க வந்து ஆல்பா பீட்டாக்கு மேல A,B-ன்னு கொடுத்துருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆல்பா பீட்டா வரலாம், A,B வரலாம், PQ வரலாம், எது வேணாலும் மூலங்கள் கொடுக்கலாம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. A plus B. இப்ப இதுல வந்து கண்டுபிடிக்கணும், இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? -B/A. இது கணக்குல இருந்தா கண்டுபிடிக்கணும் என்னங்கிறது நீங்க. இப்ப இதுல வந்து பிராக்கெட்ல எழுதிங்க சம் ஆஃப் தி ரூட்ஸ். இது வந்து -B/A. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல கணக்குல இருந்து கண்டுபிடிக்கணும். இது AX² plus BX plus C. ஓகேவா? இந்த சைட்ல நோட் பண்ணீங்க. plus BX plus C இதான் வந்து கண்டிஷன் ஈக்குவல் டு 0. இதுல இருந்தா A என்ன B என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோங்க. இங்க A-க்கு பதிலா என்ன இருக்கு? 1 இருக்கு. B-க்கு பதிலா -P இருக்கு. C-க்கு பதிலா என்ன இருக்கு? Q இருக்கு. ஓகேவா? அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட வேண்டியதான். அப்ப A plus B ஈக்குவல் டு மைனஸ் B இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? -P இருக்கு. -P இருக்கு. அது என்ன பண்ணும்? பிராக்கெட்ல போட்டுக்கணும். ஏன்னா கணக்குலயே ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுட்டு கணக்குல B-க்கு பதிலா என்ன இருக்கு? -P-ங்கிறத போட்டுக்கணும். அப்ப டிவைடட் பை ஏங்கிறது எதோட கீழ்? x² கீழ் A. அப்ப இங்க x² கீழ் என்ன? 1. அப்ப டிவைடட் பை 1. இது என்னது? A plus B ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் B. கண்டுபிடிச்சாச்சு? A plus B கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, A plus B. அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கும். மூலங்களின் பெருக்கல் பலன் அது என்னது? AB, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அது என்ன ஃபார்முலா? C/A. முன்னாடி சொன்னேன் இல்லையா, போனதுலேயே சொல்லிட்டேன் ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸுக்கு C/A தட் இஸ் ஈக்குவல் டு சிங்கிறது என்ன? சிங்கிறது இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப இதுல இருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்க கணக்குல? கான்ஸ்டன்ட் டேர்ம் Q. அப்ப Q டிவைடட் பை ஏங்கிறது என்ன? ஏங்கிறது x² கெழு. அப்ப x² கெழு 1. இப்போ 1 தட் இஸ் ஈக்குவல் டு Q. ஓகேவா? இது எதனுடைய வேல்யூ? AB-னுடைய வேல்யூ. இப்ப A plus B P, AB-னுடைய வேல்யூ Q. அப்படியே இது என்ன செய்ய போறோம்? இதுல போட போறோம். இது புரியுது ஸ்டெப்? இப்போ ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை சொல்றேன். மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். மூலங்களின் கூடுதல்ங்கிறது A plus B ஈக்குவல் டு -B/A ஃபார்முலா. ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா இங்க A plus B கொடுத்துருக்கு. இதான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். இதுல வந்து கணக்குல மைனஸ் இருக்கு, அதுலயே ஃபார்முலாலே இருக்கு, மைனஸ் போடணும். Bங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த AX² plus BX plus Cங்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இதையும் கணக்கு வேணா கணக்கு பக்கத்துல எழுதிங்க. இது மேலே எழுதிட்டீங்கன்னா
உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ அப்படிங்கிறத மேல எழுதிங்க. நீ இதை எழுதினா கரெக்டா எடுத்து எழுதும்போது ஈஸியா இருக்கும். இப்ப பியோட வேல்யூ என்ன, பிக்கு நேரம் இங்க மைனஸ் பி இருக்கு இல்லையா, அப்ப மைனஸ் பி போட்டோம். ஏக்கு நேரம் இங்க என்ன இருக்கு, ஒன்னு. ஒண்ணுமே இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்குதான் அர்த்தம், ஒன்னு. அப்ப ஏக்கு நேரம் ஒன்னு இருக்கு. அப்ப மைனஸ் தான் மைனஸ் பிளஸ் பின்னு வந்துடும். இது ஏ பிளஸ் பிக்கு ஏ பிளஸ் பி. அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் வந்து ஏபி, ஆல்பா பீட்டான்னு போட்டோம்னா அதே மாதிரி இது வந்து சி பை ஏ. இது என்னது, ப்ராடக்ட். பிடினா ப்ராடக்ட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஏபி. அதுக்கு என்ன ஃபார்முலா, சி பை ஏ. சிங்கிறது இது இருக்கு பாருங்க, சிக்கு நேரம் இங்க என்ன போட்டிருக்கோம், கியூ இருக்கு, ஏங்கிறது ஒன்னு, அதனால கியூ பை ஒன்னு ஈக்குவல் டு என்னது, கியூ. இப்போ ஏ பிளஸ் பிங்கிறது, ஏ பிளஸ் பிங்கிறது பி, ஏபிங்கிறது கியூ. இதை வச்சு என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்க சம்ம எழுத போறோம். நோட் பண்ணிங்க. புக்ல இருக்கு, புக்ல வந்து இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, டைரக்டா வேல்யூ எழுதிப்பாங்க அப்படியே, அதனால நோட் பண்ணிங்க ஸ்டெப்பா. ஓகே, இப்ப இந்த கொடுத்துருக்கிறதுல அப்படியே எழுத வேண்டியது. என்ன எழுதிருக்குமோ அதை ஓரத்துல எழுதிங்க. ஏ பிளஸ் பிங்கிறது என்னன்னு போட்டிருக்கோம், பின்னு போட்டிருக்கோம். ஏபிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கியூன்னு வச்சிருக்கோம், அதை நோட் பண்ணிங்க. இப்போ இதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம். 1/a பிளஸ் 1/b ஈக்குவல் டு, இது என்ன வேணும் நமக்கு, 1/aன்னு இருக்குது. இப்போ இது என்ன பண்ணோம், இப்படியே இருந்தா நம்ம போடுறது கஷ்டம். நமக்கு வேண்டியது ஏ பிளஸ் பி, ஏபின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இங்க 1/a இல்லையா, இப்போ என்ன பண்ணோம், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். இதை இங்க கொண்டு போட்டா என்ன வரும், இதை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் அப்ப என்ன வரும், பி பிளஸ் ஏ டிவைடட் பை கீழே உள்ளது அப்படியே பெருக்கல் எழுதிக்கணும், ஏபி. ஓகேவா, இதை இங்க சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஏ பி இங்க கொண்டு போய் பெருக்கணும், ஏ இங்க கொண்டு போய் பெருக்கணும், அடியில உள்ள ஏபி அப்படியே போட்டுக்கணும். இப்ப ஈஸியா வருமா பாருங்க, ஏ பிளஸ் பி உடைய மதிப்பு என்ன, பி டிவைடட் பை ஏபி மதிப்பு கியூ. ஓகேவா, ஆன்சர். இதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏ 1/a பிளஸ் 1/bங்கிறது ஆன்சர் என்ன, பி பை கியூ. இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதோட இந்த சம் சரியா போச்சு. நோட் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்தா வச்சுங்க, லாஸ்ட்ல கேட்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 2.11. அப்படியே வரிசையா தான் இருக்கு எல்லாமே. இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. மூலங்கள் சமமெனில், மூலங்கள் சமமெனில் ஏயின் அனைத்து மதிப்புகளையும் காண்க. ஏயின் அனைத்து மதிப்புகளையும் காண்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், கொடுத்துட்டாங்க சம்மு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. மூலங்கள் சமமெனில் ஏயின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கு. சரி, இப்போ வந்து மூலங்கள் சமம். இப்போ இந்த கண்டிஷன் சொன்னாலே அந்த கண்டிஷன் வந்து இதை கொண்டு வர வேண்டியதான். இதுல வந்து தன்மை காட்டி இல்லையா, அதுனா டிஸ்கிரிமினேஷன் இல்லையா, தன்மை காட்டியின் மதிப்பு என்னது, டிஸ்கிரிமினேஷன் டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதான் தன்மை காட்டி, டிஸ்கிரிமினேட் சொன்ன இங்கிலீஷ்ல. இப்ப வந்து மூலங்கள் சமம் அப்படின்னா இதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். சமம்னு வந்தா இஸ் ஈக்குவல் டு என்னது, 0ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, மிகைன்னு வந்தா கிரேட்டர் தான் வச்சுக்கணும், குறைன்னு வந்தா லெஸ் தான் வச்சுக்கணும். சமம்னு வந்திருக்கிறதுனால என்ன பண்றோம், ஈக்குவல் டு 0 இதான் கண்டிஷன் சொல்லியிருக்கேன் அந்த பாக்ஸ்ல. இதை வச்சுதான் நம்ம போட போறோம். சரி, இப்ப இதுல வந்து
என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அப்படியே இது சிம்பிளை பண்ணி போட வேண்டியதான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பி என்ன கொடுத்துருக்க வேல்யூ வந்து பி கண்டுபிடிச்சிக்கணும். பிங்கிறது மைனஸ் இது இருக்கு மைனஸ் ஏ கொடுத்துருக்க சமன்பாட்டிலேருந்து அப்படியே எடுத்து எழுதணும். -4 ஏங்கிறது என்ன 1 கொடுத்துருக்க சமன்பாட்டிலேருந்து. கான்ஸ்டன்ட் வந்து a+2 அதான் சி. a+2 = 0. இது எப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதா? இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதிருங்க. ax² + bx + c = 0. அந்த ஃபார்ம்ல a என்ன b என்ன c என்னங்கிறது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ புரியுது என்னன்னு வேணா நோட் பண்ணிக்க. சைடில் எல்லாத்துக்குமே அதே மாடல் தான். ஃபார்முலா வந்து அந்த மாடல் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இதையும் கணக்கையும் கம்பேர் பண்ணி எழுத வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. சைடில் நோட் பண்ணிங்க. இப்போ வந்து இதை பெருக்குனா a² மைனஸ் இது என்ன பண்ணும் 4 ரெண்டு பக்கம் கொண்டு போயிருக்குங்க 4a பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் -4 2 8 = 0. இது ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சா? a² மைனஸ் a 4a மைனஸ் 8 = 0. ஓகே. இப்போ இதுல என்ன பண்ணோம்? இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? a தான் கேட்டிருக்கு. a-னுடைய வேல்யூ கேட்டிருக்கு. இது டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம இருபடி சமன்பாடுங்கிறதுனால ஃபார்முலால தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால அந்த ஃபார்முலாவை எழுதிங்க. ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? x ஈக்குவல்ட்டுன்னு வரும் ஃபார்முலால. இப்போ இங்க ஏங்கிறதுனால a ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கணும். ஃபார்முலா என்ன? -b + or -√b² -4ac டிவைடட் பை என்ன 2a. இருபடி சமன்பாடுங்கிறதுனால இந்த ஃபார்முலா போடணும். இல்லைன்னா டைரக்டா நம்ம போடுவோம். அதை நான் அடுத்து சொல்லித்தரேன். இருபடி சமன்பாடுன்னு பயன்படுத்துறதுனால இதை வச்சுதான் நம்ம போட்டோம். இப்போ இது வரைக்கும் புரியுதா? தன்மை காட்டினா நம்ம அந்த கண்டிஷன் எழுதிக்கணும். கண்டிஷன்ல சமம்னு கொடுத்ததுனால அது என்னன்னு வச்சுக்கிறோம்? = 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த கொடுத்துருக்க சம் எப்படி இருக்கு? ax² + bx + cங்கிற வடிவத்துக்கு கொடுத்துருக்க சம்லேருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிக்கணும்? a கண்டுபிடிச்சிக்கணும், b கண்டுபிடிக்கணும், c கண்டுபிடிச்சி இதுல அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு = 0ன்னு வச்சுக்கணும். இதை சிம்பிளை பண்ணி போட்டுருங்க. இது = 0. இப்போ இது வந்து இருபடி சமன்பாடுல இருக்கு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு a கண்டுபிடிக்கணும். இங்க x இருந்தா நம்ம x போட போறோம். இங்க p இருந்தா இங்க p போடணும். என்ன இருக்கோ அந்த வேல்யூவை போட்டுக்கணும். இந்த a வேற இது a வேற. ஓகேவா? இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற a. இது ஃபார்முலால இருந்து சப்ஸ்டியூட் பண்றது. ஓகேவா? சரி. இப்போ இதுல வந்து என்ன பண்ண போறோம்? இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுல என்னென்ன வேணுமோ இந்த கணக்குல இருந்து அப்படியே எடுத்து எழுதிங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து a என்ன? a-ங்கிறது a² எழுதுனா a 1. b-ங்கிறது என்ன? -4. c-ங்கிறது என்ன? -8. இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மைனஸ் பிளஸ்லாம் விடாம எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம்? ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி போட போறோம். நோட் பண்றதுன்னா நோட் பண்ணிங்க. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த a ஈக்குவல் இங்க என்ன எழுதிருக்கோம்? -b இருக்கு. -bக்கு பதிலா -4. அப்ப -4ன்னு வந்துடும். ஸ்டெப் எழுதிக்கலாம். இல்லை தெரிஞ்சா நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. +4ன்னு √b² இருக்கு இல்லையா? b²ங்கிறது bங்கிறது -4. அப்ப -4² -2ac 2ac 2aங்கிறது என்ன? 1. cங்கிறது என்ன? -8. ஓகேவா? -8 டிவைடட் பை 2a. 2aங்கிறது 1. ஓகே. இப்போ இது ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும்? +4 ஆயிடும். 4 + or -√4² என்ன? 16. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். இங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். என்ன வரும்? இங்க வந்து 16 தான். 2 8 16ன்னு வந்துடும். டிவைடட் பை சாரி 4ac 4ac
அப்போ வந்து 8 நாங்க 32. இங்க வந்து 8 நாங்க 32 டிவைடட் பை 2. ஓகேவா? சரி, 4ac தானே, 4 into a into c இது ஈக்குவல் டு 4 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்ன பண்ணும், கூட்டி போடணும். கூட்டி போட்டா என்ன வரும், 32 16 கூட்டி போட்டா என்ன வரும், 48 வரும். 48 டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ இதுல இருந்து என்ன செய்யணும், சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து 12 இன்ட்டு 4ன்னு போட்டுக்கலாம். 12 நாங்க 48 இல்லையா, சிம்பிளை பண்ணா ஈஸியா போடலாம், வேற ஒன்றும் இல்லை, கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 4 பிளஸ் ஆர் மைனஸ் 12 அப்படியே ரூட்லயே இருக்கட்டும். இங்க 4 இருக்கு இல்லையா, 4 ரூட்ல இருந்து வெளில எடுத்தா என்ன வரும், 2ன்னு வரும் இல்லையா. 12 ரூட்லயே இருக்கட்டும், 4 வெளில எடுக்கும்போது ரூட்ல இருந்து எடுக்கும்போது 2ன்னு ஆயிடும். டிவைடட் பை 2. இப்போ எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணலாம். பண்ணா என்ன வரும், 2 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. புரியுதா? இப்போ இதான் வந்து வேல்யூ. இது என்ன கேட்டிருக்கு, ஏனுடைய வேல்யூ கேட்டிருக்கு. 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 இருக்கு இல்லையா, அப்போ 2 வேல்யூ வரும். ஏனுடைய ஒரு வேல்யூ என்ன, 2 பிளஸ் ரூட் 12. அடுத்தது என்ன கிடைக்கும், ஏனுடைய வேல்யூ 2 மைனஸ் ரூட் 12. பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏக்கு 2 வேல்யூ கிடைக்கும். இதோட இந்த சம் சரியா விஷயம் நோட் பண்ணீங்க. ஓகே, அடுத்த சம் போடுமா. அடுத்தது எக்ஸசைஸ்ல உள்ள சம் போடுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இருக்கிறது சம்மு லாஸ்டா அது போட்டுக்கலாம், இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ இது வந்து எக்ஸசைஸ்ல உள்ளது, இந்த மாடல் எல்லாம் இருக்கு, அது முடிச்சுட்டாங்க. இப்போ எக்ஸசைஸ்ல 2.4ல தேர்ட் சம் இருக்குது. தேர்ட் சம் x ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2x plus 3 is equal to 0. சமன்பாட்டின் மூலங்கள் கொடுத்திருக்கு. சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா பீட்டான்னு கொடுத்திருக்கு. எனில் 1 by alpha மற்றும் 1 by beta உடைய இருபடி கோவையை காண்க. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இருபடி கோவை வேல்யூ கேட்கல, இருபடி கோவையை காண்க. ஈக்குவேஷன் வடிவத்துக்கு எழுதணும். கோவைனாலே பாலினாமியல்னு அர்த்தம். அது என்ன, சமன்பாடு வடிவத்துக்கு எழுதணும். இந்த ஈக்குவேஷன்ல என்ன வரணும், ஆல்பா பீட்டான்னு வரணும். ஆல்பா பீட்டா மூலங்கள் கொடுத்துருக்கு. அதை நம்ம கொண்டு வந்துட்டு என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ரூட் ஆஃப் 2x. சரி, இதுல என்ன வேணா ஆல்பா பீட்டாங்கிறது மூலங்கள்னு கொடுத்துட்டாங்க அவங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது சமன்பாட்டின் மூலங்கள் வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்கு. எனில் 1 by ஆல்பா 1 by பீட்டாவுடைய இருபடி கோவையை காண்கன்னு கொடுத்துருக்கு. சரி, இப்ப ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்கு. அதான் இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது ரூட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இருபடி கோவைனா குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுல இருந்து நம்ம வந்து மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிக்கணும். அப்பதான் நம்ம அதுல போட முடியும். ஓகேவா? இதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதுல இருந்து என்ன பண்ணோம், மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஆல்பா பிளஸ் பீட்டா இதான மூலங்களின் கூடுதல், சம் ஆஃப் த ரூட்ஸ். அது என்னது, மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் பிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபார்முலாவை சைட்ல நோட் பண்ணிங்க.
நோட் பண்ணிட்டீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழு, ஏன் பிங்கிறது எக்ஸினுடைய கெழு. அப்ப பிங்கிறது என்ன இருக்கு, √2ன்னு இருக்கு, டிவைடட் பை ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கெழு, இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு கெழு 1. அப்ப ஈக்குவல் டு என்ன, √-√2. ஓகேவா. அடுத்தது ஆல்பா பீட்டா மூலங்களின் பெருக்கல் பலன். அதுக்கு என்ன ஃபார்முலா, C/A. இது என்னது, சிங்கிறது லாஸ்டா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா, அப்ப இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன 3. அப்ப 3/Aங்கிறது இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவல் டு 3. ஓகேவா. ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. ஆல்பா சம் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இது என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலால போட போறோம். ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots இல்லையா, alpha sum of the roots into x plus product of the roots equal to 0. ஓகேவா. சரி, இப்போ இதுல வந்து மூலங்கள் ஆல்பா பீட்டான்னு இருந்தாதான் நம்ம டைரக்டா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுத முடியும். கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க, மூலங்கள் 1/α 1/βன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பதான் அதுதான் மூலங்களா எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ஒரு மூலம் வந்து 1/α, இன்னொரு மூலம் 1/β பிளஸ் 1/β இன்ட்டு எக்ஸ். ஓகேவா. பிளஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, அதே 1/α இன்ட்டு 1/β ஈக்குவல் டு 0. இது புரியுறது வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்துருக்க சமன்பாடை எடுத்து எழுதியிருக்கோம். எழுதிட்டு நமக்கு தேவை என்ன, இந்த இதுல இருந்து எப்போதுமே ஃபார்முலா வந்து ஆல்பா பீட்டாவும் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்குள்ள ஃபார்முலா -b/a. இது ப்ராடக்ட்டுக்கு என்ன, c/a. இதுல வந்து -bங்கிறது எப்போதுமே இந்த இது எழுதிக்கிங்க சைட்ல, ax² + bx + cங்கிறது தான் சமன்பாடு. இதையும் கணக்கையும் கம்பேர் பண்ணி என்னென்ன கண்டுபிடிச்சிக்கணும், a கண்டுபிடிச்சிக்கணும், பி கண்டுபிடிச்சுக்கணும், சி கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சு இதுல இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகேவா. சரி, இப்போ இதுல வந்து இது வந்து ஈக்குவேஷன் சொல்லிட்டு என்னன்னு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்கு இல்லையா, 1/ஆல்பான்னு கொடுத்துருக்கு. மூலங்கள் வந்து 1/ஆல்பா 1/βன்னு கொடுத்ததுனால நம்ம எடுக்கிறதும் அதே தான் எடுத்துக்கணும், 1/ஆல்பா பிளஸ் 1/β. அதே வந்து சம்லயும் எடுத்துக்கணும், ப்ராடக்ட்லயும் எடுத்துக்கணும், ஈக்குவல் டு 0 போகணும். ஓகேவா. இது அப்படியே என்ன பண்ண போறோம், சுருக்கிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போகும். ஓகேவா. இது வரைக்கும் புரியுதா, இது வரைக்கும் நோட் பண்ணி. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே போட வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி போடணும், அவ்வளவுதான். என்ன வேணுமோ நம்ம இதில் லாஸ்டா வந்து இது வந்து ஆல்பா எழுதிங்க, சைட்ல என்ன நோட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே எழுதிங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து √2 -√2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது சைட்ல இருக்கட்டும், நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்ன்னு இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே போட்டுக்குவோம். இப்போ இதுல வந்து ஆல்பா பீட்டான்னு இருக்குல்ல, இப்போ இது என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், இங்க இந்த பீட்டா இங்க பெருக்கணும், இங்க ஆல்பா இங்க கொண்டு பெருக்கணும். இப்ப மேல என்ன வரும், பீட்டா பிளஸ் ஆல்பா, கீழே என்ன வரும், ஆல்பா பீட்டான்னு வரும். ஓகேவா. அப்ப மேல என்ன வரும், பீட்டா பிளஸ் ஆல்பா டிவைடட் பை ஆல்பா பீட்டா இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா. இதை பெருக்கேஷன். அதே மாதிரி இங்க பெருக்கினா என்ன வரும், 1/ஆல்பா பீட்டான்னு அப்படியே தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே 1/ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0 கொண்டு வந்தாச்சா. ஓகே, இப்போ இது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, பிளஸ்ல மாறி இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, மைனஸ்ல இருந்தால் தான் மாறக்கூடாது. மாறி இருந்தால் பரவாயில்ல. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -√2 பிராக்கெட்ல போட்டுங்க, ஏன்னா வெளியில ஒரு மைனஸ் இருக்கு,
டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன 3 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? பிளஸ் 1 பை ஆல்ஃபா பீட்டான்னா 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, இப்போ இதோட நிப்பாட்டிக்கலாம். நம்ம வந்து இங்க ஈக்குவல் டு 0 இருக்கனால இம்ப்ளைஸ் போட்டுக்கலாம், ஆனால் ஈக்குவல் டு தேவை. இப்போ வந்து இதை இப்படியும் போட்டாலும் ஒண்ணுதான், இல்லை நம்ம வந்து மேலே கீழே வேல்யூ வராம மேலே மட்டும் வேல்யூ கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரணும்னா, இதுலேயும் 3 இருக்கு, இதுலேயும் 3 இருக்கு. அப்போ காமனாக என்ன பண்ணலாம், 3 இதை கொண்டு வந்துடலாம். 3 கொண்டு வரும்போது என்ன ஆகும், இப்படி போட்டுங்க, அடுத்த ஸ்டெப் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 3 இல்லாததுனால 3x² பெருக்கிக்கிறோம். மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். √2x இருக்கும், இங்கே ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேவா? இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு, காமனாக எடுத்தாச்சு. இங்கே அடியில் 3 இல்லாததுனால 1 இருக்கும், கீழே 3னா மேலே என்ன பண்ணும், 3 பெருக்கணும். மீசியம் எடுப்போம்ல, எல்சிஎம், அதே மாதிரி தான் இதுவும் எடுத்தாச்சு. ஈக்குவல் டு என்ன வரும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 3 காமனாக எடுத்தாச்சு. நம்ம இங்கே எல்லாத்தினால பெருக்கிட்டோம். இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், (3x² + √x + 1) இந்த 3 இங்கே கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு 0 இன்ட்டு 3ன்னு வரும். இப்போ 3x² + √2x + 1 ஈக்குவல் டு 0. இது என்னது, என்ன கேட்டிருக்காங்க, இருபடி கோவைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதான் வந்து இருபடி கோவைக்குள்ள சமன்பாடு. ஓகேவா? இதான் வந்து இருபடி கோவை சமன்பாடுன்னு எழுதி இதை எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டா போதும். இதான் இருபடி சமன்பாடு. இதோட இந்த சம் சரியா போச்சு. இந்த இடம் மட்டும் இன்னொரு தடவை சொல்றேன். இதோட இந்த இடம் மட்டும் இன்னொரு தடவை சொல்றேன், நான் கவனிச்சுங்க. இதுல வந்து x² அங்க என்ன இருந்தது, 1/α + 1/βன்னு இருந்தது. அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மேல என்ன வந்துடும், பீட்டா பிளஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா பீட்டான்னு கிடைச்சிடும். ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இங்க கீழே ரெண்டையும் இது பெருக்கல் தானே, அப்படியே டைரக்டா நீ பெருக்கி போட்டுக்கலாம். 1/α β = 0. இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து எழுதிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. x² மைனஸ் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டானாலும் பீட்டா பிளஸ் ஆல்ஃபானாலும் பிளஸ்ல மாறி இருந்தா பரவாயில்ல. அதனுடைய வேல்யூ வந்து -2 அப்படியே எடுத்திருக்கோம். ஆல்ஃபா பீட்டாங்கிறது 3. ஓகேவா? டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1/α பீட்டாங்கிறது 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், 3ங்கிறத எல்சிஎம் எடுத்துருவோம், மீசிமா எடுத்தாச்சு. இதுல வந்து கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க என்னன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இங்க 3ஆலனா மேலே என்ன பண்ணும், 3ஆல பெருக்கிட்டோம். அப்ப 3x² மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். இந்த வேல்யூ எல்லாம் போடும், 2 மைனஸ் இருக்கும்போது பிராக்கெட் போட்டு தான் போடணும். தனித்தனியா போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால பிராக்கெட் போட்டு போடுங்க 2 மைனஸ் இருக்கும்போது. இது வந்து √2 + 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடும். இந்த 3 அங்க கொண்டு போனா 0 இன்ட்டு 3ன்னு ஆயிடும். 0ல எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். இதான் வந்து என்னது, இருபடி கோவை சமன்பாடு கேட்டுக்கல. இருபடி கோவை சமன்பாட்டை காண்க. பாலினாமியல், இருபடினா குவாட்ரட்டிக் பாலினாமியல். இங்கிலீஷ்ல எழுதும்போது குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் இதை எழுதணும். தமிழ்ல எழுதும்போது இருபடி சமன்பாடு, இருபடி கோவை சமன்பாடுன்னு எழுதி இதை எழுதிட்டா ஈக்குவல் டு 0. இதான் வந்து சமன்பாடு. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. டவுட் செக்ஷன் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதை நோட் பண்ணீங்க, நோட் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல வந்து ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இதுல நோட் பண்ணும்போது இதுல ஆல்ஃபா பீட்டா ஒரு ஃபார்முலா தான் இது. முன்னாடி -b உனக்கு போன தடவையே தெரிஞ்ச ஃபார்முலா தான் அது. இருபடி சமன்பாடுங்கிறது எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளது. இப்போ ax² + bx அப்படின்னு கொடுத்து சால்வ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, சால்வ் ax + bx + c ஈக்குவல் டு 0. இது வந்து சால்வ் அல்லது தீர்வு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன ஃபார்முலா போடணும்னா, x = -b + or
பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ் ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகேவா? இப்ப அடுத்தது இன்னொரு ஃபார்முலா சொன்னது அது என்னன்னு கேட்டீங்கன்னா மூலங்கள்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் ஏதாவது ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு இல்ல ஆல்பா மற்றும் பீட்டா அல்லது ஏ கமா பி அல்லது பி கமா கியூ இது என்னது ரூட்ஸ். ரூட்ஸ்னா வந்து மூலங்கள், தமிழ்ல வந்து மூலங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு நீ என்ன ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இப்ப சொன்னாலே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் இல்லையா? எஸ்ஆர்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், பிஆர்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. மூலங்கள்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதுலயே வந்து மூலங்களின் தன்மை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் மாடல், இது ரெண்டாவது சொல்லியிருக்கேன். மூணாவது வந்து இது ரெண்டுமே கொடுத்துட்டு மூலங்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லையா? மூலங்கள் சமமெனில், மூலங்கள் சமமெனில் அப்படின்னு கொடுக்கலாம். மூலங்கள் சமமெனில் அல்லது குறையெனில் அல்லது மிக எனில் அப்படின்னு மூணு கண்டிஷன் எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீ இந்த கண்டிஷன் போட்டுக்கணும். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்க? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுல சமம்னு வந்துன்னா ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். குறைன்னு வந்ததுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0ன்னு வச்சுக்கணும். மிகைன்னு வந்ததுன்னா 4ac கிரேட்டர் தென் 0ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? சமம்னா ஈக்குவல் டு 0 வச்சுக்கணும். இதுல வந்து குறைன்னு வந்தா லெஸ் தென் 0, மிகைன்னா கிரேட்டர் தென் 0. இந்த மூணு ஃபார்முலா தான் இதுல பொறுத்த வரைக்கும். என்னென்ன கணக்கு கேட்கறாங்களோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இது முக்கால்வாசி முன்னாடியே வந்துச்சு 10th உங்களுக்கு 10th 11th இதுல வந்து சால்வ்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலா இந்த ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ்னு கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். மூலங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். மூலங்கள் சமமெனில் இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன கண்டிஷனோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி இந்த மூணு ஃபார்முலா தான் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் மூணு தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணும். ஓகேவா? மூணு ஃபார்முலா சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.